வணக்கம் பிரியமானவர்களை விசுவாசிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அவருடைய ஞானத்தினாலும் பலனினாலும் அவருடைய ஆவியினாலும் நிரப்பி வழி நடத்தட்டும். ஏன் நீங்க தேவனுடைய ஆவியிலும் அவருடைய ஞானத்திலும் நிரப்பப்படுவது அவசியமாய் நான் இந்த பார்க்கிறேன். ஏன்னா இந்த உலகத்திலே பல சூழ்நிலைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டியதா இந்த இடத்துல இருக்கிறது. அந்த பிரச்சனையிலிருந்து நாம் நம்மை விலக்கி தேவனுடைய வழிகளில் நம்மை நகர்த்த வேண்டுமானா தேவனுடைய ஞானம் அவசியம். இந்த ஞானமானது சகல வெற்றிகளையும் நமக்கானதா இடத்துல கொண்டு வரும். குறிப்பாய் பல சூழ்நிலைகளை சந்திக்கிற நாம எவ்வளவு கவனமா இருக்குன்றது இங்கு இந்த இடத்துல நாம ஒரு வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். இந்த வார்த்தையானது இந்த இடத்துல பாருங்க, சங்கீதம் 15ஆம் அதிகாரத்திலே தாவீது இந்த கேள்வியானதை எழுப்புகிறார். என்ன கேள்வி பாசு? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உம்முடைய கூடாரத்தில் தங்குகிறவனும் உம்முடைய பரிசுத்த வாசத்தலத்தில் வாசம் பண்ணுகிறவனும் யார்? யார்? நீ இந்த கேள்விக்கான இந்த பதிலை தேடுகிறவரா இருக்கீங்கன்னா அவர் பதிலானது சொல்கிறார். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. உண்மையாய் நடந்து உண்மையான வழியிலே இந்த கீழ்ப்படிந்து தேவனுக்குள்ளாய் சத்தியத்தை பேசுகிறவர்கள் தான் நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக தேவனுடைய வாசஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறவராய் இந்த இருக்கிறோம். உண்மையான செழிப்பு, இந்த உலக ரீதியான பல பதில்களில் நாம் உண்மையான செழிப்பை உலக ரீதியான காரியத்தோடு இன்னைக்கு மாற்றிக்கொண்டவராய் இந்த இருக்கிறோம். என மக்கள் மெய்யான செழிப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளாதவரா இருக்காங்க. பணத்துக்கு பின்பாக, வேலைக்கு பின்பாக, வியாபாரங்களுக்கு பின்பாக, அவர்களுடைய வாழ்க்கையிலே கைப்பற்றுகிற இந்த பொருள் ரீதியான காரியங்களுக்கு பின்பாக ஓடுகிறதா இந்த ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையாகவே செழிப்பு என்ன என்பது இந்த உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய ஐஸ்வர்யமாய் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அல்லது பெறப்போகிற செழிப்பு என்ன என்பதை நீங்கள் யோசிக்கிற இந்த நேரம் ஒரு அருமையான சாட்சியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சாட்சி நீங்கள் பார்க்கும்பொழுது உண்மையான செழிப்பு என்னன்றதை ஏற்கனவே புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பானது இருக்கும். நீங்க இன்னும் அந்த சாட்சியை புரிந்து கொள்ளலாம். சாட்சி பிற்பாடு அது என்ன என்பதை நானே உங்களோடு கூட பேசுகிறேன். எனவே சாட்சியை பாருங்கள், பிற்பாடு இணைந்திருக்கலாம். என்னுடைய முகத்துல அநீதியினுடைய அடையாளம் போடப்பட்டிருக்கு. நான் ஒரு படிப்பறிவு இல்லாதவன். நான் பள்ளிக்கூடத்துக்கே போனது கிடையாது. எனக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. என் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு 14 வயசு இருக்கும் போதே எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தெருவில் தான் வளர்ந்தேன். நான் படுக்கிற இடம் ஃபுல்லாகவே புழுதியான இடம். அங்கே தான் போதை பழக்கத்தையும் குடி பழக்கத்தையும் கற்றுக்கிட்டேன். கெட்ட பழக்கத்தில் மாட்டிக்கிட்டேன். குப்பையில் இருந்தால் சாப்பிடுவேன். புழுதியான தண்ணியை தான் குடிப்பேன். இதோ இந்த ஃபோட்டோவில் தெரியுது பாருங்கள். இங்கே தான் நான் முன்னாடி படுப்பேன். இந்த இடத்துல தான் குப்பையை கொட்டுவாங்க. இங்கே தான் நான் படுப்பேன். இந்த இடத்துல பார்க்குறீங்களா, இங்கே நிறைய எலி இருக்கும். ஒரு முறை என்னை 3 முறை எலி கடிச்சது கழுத்து மேலே. இங்கே தான் நான் எப்போவுமே படுப்பேன். இங்கே படுக்கும் போது இந்த தண்ணி வந்து என் கழுத்து மேலே படும்போது நான் எழுந்துப்பேன். எழுந்துக்கணுன்னே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்படியே எழுந்து போய் தெருவில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பேன். உண்மையாகவே எனக்கு சாப்பாடு கிடைக்காது. அவங்க யாருமே எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இதோ இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே, இந்த இடத்துல தான் வந்து அழுகி போக போகிற இந்த காய்கறி, இந்த பழங்கள்லாம் கொட்டுவாங்க. இதை நான் பார்த்து பொறுக்கி எடுத்துன்னு போய் அங்கே பக்கம் ஓரமாக சாப்பிடுவேன். ஒரு முறை பார்த்தீங்கன்னா மீன் தலை மட்டும் இருந்துச்சு. மீன் தலையை மட்டும் ஒரு இரும்பு டப்பாவில் போட்டு சமைச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதுதான் சாப்பிட இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. அந்த பக்கமாக போயிட்டு இருந்த ஒரு குடிகாரர் என்கிட்ட வந்து கொஞ்சம் சாப்பிட எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இது இன்னும் வேகலை, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். அது அவருக்கு சரியாக புரிஞ்சுதான்னு தெரில. அவர் அந்த டின் கேனை அப்படியே உதச்சி தள்ளினார். அந்த கொதிச்சுட்டு இருந்த தண்ணி அப்படியே நெஞ்சு மேலே விழுந்தது. அப்படியே வெந்துடுச்சு. மருத்துவமனை கொண்டு போனாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் மேலே பயங்கரமான ஒரு வாடை அடிச்சுது. நான் உள்புறத்தில் ரொம்பவும் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். தெருவில் நான் நடக்கும்போது சட்டையோ ஷூவோ போட மாட்டேன். நான் வெறும் டவுசர் மட்டும்தான். வெறும் காலில் மட்டுமே நடக்கிறதுனால என்னுடைய புதிங்கால், என்னுடைய கால் இதெல்லாமே வீங்கியிருக்கும்.
எனக்கு மேலே போத்திக்கிற மாதிரி எந்த போர்வையும் கிடையாது. அந்த குளிர்லேயே தான் நான் படுத்து தூங்கணும். வீடே இல்லாத ஒருவருக்கு, தெருவில் வாழ்கிற ஒருவருக்கு பிசாசு பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை என்ன தெரியுமா? அவருக்குள்ள ஆழ்ந்த சோகம் இருக்கும்போது என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தேன். போதை குடிப்பழக்கத்தில் தான் என்னுடைய நிம்மதியை தேடி போனேன். நான் ரொம்ப ரொம்ப நிறைய குடிப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் சாவணும்னு நினச்சேன். நான் ரத்தம் வாந்தி எடுத்தாலும் குடிக்கிறதை நிறுத்த மாட்டேன். ஒருத்தர் ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சவால் கூப்பிட்டார். 2 பேர், நானும் இன்னொருத்தரும் போயிருந்தோம். அவன் சொன்னான், யார் இந்த மண்ணெண்ணியை எடுத்து குடிக்கிறீங்களோ உங்களுக்கு நாங்கள் நிறைய போதைப் பொருள் தருவோம், நீங்கள் அதை செலவு செய்யலாம். சொன்ன உடனே நான் 2 முறை கூட யோசிக்கல, நானும் அவரும் எடுத்து குடிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு எதுவும் தெரியல, நான் நல்லா இருந்தேன். ஆனால் என் கூட குடித்த ஒருத்தர் இறந்துட்டார் அங்கேயே. பாருங்க, உங்க சாட்சியை இப்போ ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கவனம் எல்லாமே இப்போ எங்க தெரியுமா இருக்கு? உங்க முகத்துல நீங்க ஒரு பச்சை குத்திருக்கீங்களே, அது மேலதான். என்னது இது? இது ஒரு நாள் நான் போதைப் பொருள் வாங்க போனேன். ஆனால் என் கையில் காசே கிடையாது. அப்போது அங்கே போதைப் பொருள் கொடுக்குறவர் மாதிரி சொன்னார், பாரு உனக்கு போதை வேணுமா உனக்கு? அப்போது முகத்தில் பச்சை குத்திக்க தயாராக இருக்கியா? பச்சை குத்திக்கிறியா? இதை பண்ணாதான் உனக்கு போதைப் பொருள் சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி குத்திக்கிறேன். நான் இந்த நேரம் தான் நான் என்ன ஒரு மோசமான ஒரு காரியம் பண்ணேன். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய முகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதிக்கு நான் ஏற்படுத்திட்டேன். அந்த பச்சை குத்தி கொண்ட பிற்பாடு என்னுடைய முகம் வீங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ கூட அவங்க எடுத்தாங்க. ஏன் தெரியுமா? என்னை கேலி பண்ணுறதுக்காக, என்னை பார்த்து சிரிக்கிறதுக்காக. உங்கள் முகத்தில் சரியாக என்ன வரைஞ்சிருக்காங்க? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளியை ஒரு பச்சையாக குத்திருக்காங்க, ஒரு கோடு கண்ணு மேலே. அப்புறம் என் கையில் ஒரு வாட்சி மாதிரி பச்சை குத்திருக்காங்க. இந்த பச்சையை நான் குத்தி கொண்டு பிற்பாடு என்னை எந்த அளவுக்கு மோசமாக கேலி கிண்டல் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோவை எடுத்து, இந்த புகைப்படத்தை எடுத்த பிற்பாடு தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நடந்தது. நான் எங்கே போனாலும் என்னை ஒரு கொள்ளைக்காரன் போல் பார்ப்பாங்க. நான் இருந்த அந்த இடத்துல என்னை பார்க்கும்போது எல்லாருமே பயப்படுவாங்க. நான் ஒரு பெரிய ஆபத்தானவன் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பள்ளியை வரைஞ்சிருக்காங்க என் முகத்தில். சரி, இங்கே பாருங்கள், அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த வலி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு? என் ஆத்துமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய வலி தான். ஆமாம், ஆத்துமாவுக்குள்ளே இருக்க வலி தான். என் ஆத்துமாவுக்குள்ளே இருந்த வலி மிகப்பெரிய ஒரு வழியாக இருந்துச்சு. எனக்குள்ளே இருந்த வெறுமை, எனக்குள்ளே இருந்த மன அழுத்தம், இது எல்லாமே என்னுடைய உள்புறத்தில் இருந்துச்சு. என் ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற வலி தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி யோசிச்சது உண்டு, இறந்துடலாம் நான், நல்லது. நான் அந்த வியாபாரம் செய்கிற இடத்துல அந்த தெருவில் நடக்கும்போது என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, உன் மேலே பயங்கரமாக வாடை அடிக்குது, இங்கேருந்து கிளம்பு, உன் மேலே வாடை அடிக்குது, இங்கேருந்து கிளம்பு, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ இங்கே திரும்பி வராத, வந்தனா நீ ஏதாவது சாப்பிட்ற பொருளை விஷத்தை கலந்துருவேன். நான் ஒரு முறை என்னுடைய மரணத்தை ரொம்ப நெருக்கமாக நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு முறை ஒருத்தர் கத்தியால் என்னுடைய காலில் குத்திட்டார். ரத்தம் அதிகமாக போக ஆரம்பிச்சது. என்னை மருத்துவமனை கொண்டு போனாங்க. உடனே எனக்கு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டாங்க. 2 நாளாக பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே சாப்பிடலை. 2 நாளாக நான் தண்ணி கூட குடிக்கலை. 2 நாளாக நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு வீடு கிடையாது, நான் தெருவில் தான் இருக்கேன், கெட்ட பழக்கம் எனக்கு நிறைய இருக்குது, நான் நிறைய போதை போடுவேன். நான் அந்த போதையெல்லாம் என்னுடைய காலை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு இருந்தது. அந்த நேரம் தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் மேலே இறக்கப்படுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அந்த நேரம் எனக்குள்ள பயம் அதிகமாக இருந்துச்சு. அழுவ ஆரம்பித்தேன், தேம்பி அழுவ ஆரம்பித்தேன். என் காலை நான் எழுந்துருவனோ, ரோட்டில் நான் கால் இல்லாமல் நடக்கணுமோ, என்னை பற்றி எல்லாருமே தெரியும், இப்படி நான் போனால் என்ன நினைப்பாங்க. இதுக்கப்புறமா நான் வெளியே வந்த பிற்பாடு நான் எங்கெல்லாம் கடை இருக்குமோ கடையை மூடிட்டு பிற்பாடு அந்த வாசலில் படுப்பேன். அங்கே படுத்துட்டு இருக்கும் போது எழுந்து நான் இந்த மாதிரி கேட்பேன், ஆண்டவரே என்னை பாருங்கள், ஆண்டவர் என் நிலைமையை பாருங்கள், எனக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும் ஆண்டவர், எனக்கு உதவி தேவை, கதறுவேன். எனக்கு உதவி செய்ய யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, எனக்கு உதவி செய்ய இப்போவே யாராவது ஒருத்தர் அனுப்புங்க, என்னை பாருங்க ஆண்டவரே. கதற ஆரம்பித்தேன், கெஞ்ச ஆரம்பித்தேன். அப்போதான் ஒரு நாள் இதே மாதிரி தான் அந்த வாசல் கீழே நான் படுத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் வந்த யூனிவர்சல் ஆலயத்தினுடைய உதவியாளர்கள் எனக்கு கூப்பிட்டு உதவி செஞ்சாங்க. சொன்னாங்க, பாருங்கள் நான் யூனிவர்சல் ஆலயத்தில் வந்திருக்கேன், உங்களுக்கு இந்த அழைப்புதல் கொடுக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இனியிலேருந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி ஒரு பகுதியில் கொண்டு போவார், உங்கள் வாழ்க்கை முன்னேறும், நீங்கள் வளருவீங்க, உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உனக்காக ஜெபிக்கட்டுமா, இந்த எண்ணெயை உன் தலைமையில் பூசட்டுமா? நான் சொன்ன உடனே பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க, நீ என் கூட ஆலயத்துக்கு வரணும், நீ என் கூட வரணும்,
நீ வரலனா நான் திரும்பி வருவேங்க, உன்னை ஒரு தள்ளு வண்டி வச்சு உன்னை தள்ளிக்கிட்டு போவேன். இப்படி தான் அவங்க சொன்னாங்க. அதுலேருந்து ஒருத்தவங்க திரும்பி வந்தாங்க. என்னை தள்ளுவண்டியில் தான் ஆலயத்துக்கு முதல் முறையாக தள்ளிக்கிட்டு வந்தாங்க. வேறு ஒருத்தர் தள்ளினாரு, அவங்க முன்னாடி வந்தாங்க. நான் தள்ளுவண்டியில் உட்காந்துட்டு இருந்தேன். நான் வந்த அந்த நேரம் வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு. எனக்கு அந்த இடத்த பற்றி ஒன்றும் தெரியாது. நான் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அப்போயும் குடிச்சு தான் வந்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னார், ஜெபத்தில் கண்களை மூடிருங்க. எனக்கு ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு பிற்பாடு நான் திரும்பி வந்துட்டேன். என்னை மறுபடியும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதன் பிற்பாடு இன்னொரு உதவியாளர் ஊழியம் செய்கிறவங்க என்னை ஞாயிறு கூட்டிகிட்டு போனாங்க ஆலயத்துக்கு. ஞாயிறு அங்கே அந்த நாள் போன உடனே நான் பின்னாடி உக்காந்துட்டேன், ஆலயத்தினுடைய கடைசி சேரில். அந்த போதகர் போதிக்க தொடங்கும் போது சொன்னார், நீங்கள் யார் தெருவில் தங்குறீங்களோ, இந்த சமுதாயத்தில் யார் உங்களை மதிக்கலையோ, உங்களுக்கு யாருக்கு வீடு இல்லையோ, அவர் சொன்னார், மனுஷனுடைய பார்வைக்கு பொறுத்த வேணா நீங்கள் ஒரு குப்பையாக இருக்கலாம், மதிப்பில்லாதவராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குன்னு சொன்னார். என்னுடைய மதிப்பை பற்றி நான் புரிஞ்சு கொண்ட பிற்பாடு பாஸ்டர் அந்த நேரம் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படின்னு போதிச்சார். ரட்சிப்பு குறித்து ஆலயத்தில் போதகர் சொன்னார், தேடுங்க அவரை அப்படின்னாரு. எனக்கு முதல் புரியல. உங்க 2 கரத்தை நெஞ்சு மேல வச்சு அவரை அதிகமா தேடுங்க, அவர்கிட்ட பேச தொடங்குன்னு சொன்னாரு. எனக்குள்ள இருந்தது பாரம், கவலை, சோகம். சொன்ன, ஆண்டவரே இதுதான் எனக்குள்ள இருக்கு, ஆண்டவரே இதுதான் எனக்குள்ள இருக்கு. அந்த நேரத்துல ஆலயத்துல விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. மக்கள்லாம் மேலே ஏறி தியாகம் செய்வாங்க. முதல் இதை கேட்கும் போது எனக்கு எதுவுமே புரியல. நான் முதல் தியாகம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரோட்டு ஓரத்துல கட்டையெல்லாம் போட்டு கொளுத்துவாங்களே, அப்படிதான் நான் நினைச்சுக்கினேன் முதல் தியாகம்னு சொல்லும் போது. போதகர் ஒரு பாஸ்டர் என்கிட்ட விளக்கமா தியாகனா என்னன்னு விளக்கி சொன்னார் என்கிட்ட. நான் புரிந்து கொண்ட பிற்பாடு நான் அர்ப்பணித்தது என்னுடைய பண ரீதியான தியாகம் கிடையாது, என் முழு வாழ்க்கையை ஒரு தியாகமா அர்ப்பணிச்சேன். நான் போய் பீடத்தில் அர்ப்பணிக்கும் போது சொன்ன, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க எனக்கு உங்க ஆவியை கொடுத்தீங்கன்னா உங்க ஆவி மூலமா எனக்கு எல்லாமே சேரப்படும், எல்லாமே கொடுக்கப்படும். எனக்கு அப்ப நீங்க வாக்களிச்ச அந்த ஆவி எனக்கு முதல் வேணும், எனக்கு அதை கொடுங்க. அவருடைய ஆவி என்றால் பரிசுத்தாவி, உன்னுடைய பரிசுத்தாவி எனக்கு வேணும் ஆண்டவர், எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆமா, என்னுடைய தியாகத்துல பண ரீதியான தியாகமும் இருந்துச்சு. அது பார்க்க போனா ரொம்பவும் குறைவானது. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் குறைவானது, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் அதிகமானது. நான் இப்படி சொன்ன, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நீங்க கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, எனக்கு இப்போ உங்களுடைய பிரசன்னம் வேணும் ஆண்டவர், உங்க ஆவி வேணும். நான் எப்போ பீடத்து மேல ஏறி என் தியாகத்தை அர்ப்பணிச்சனோ அந்த நேரமே எனக்கு தெரியும், எனக்கு பதில் கண்டிப்பா கிடைக்கணும். இது கடந்து போன பிற்பாடு எனக்கு அந்த போதை போடணும், குடிக்கணுன்ற ஆசை எனக்குள்ள இல்லை, என்னை விட்டு அது போயிடுச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு வீடை கொடுத்தாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை, ரொம்ப பாழான வீடு. அந்த வீட்டில் நான் பரிசுத்தாவியை அதிகமாக தேடினேன். ஆலயத்துக்குள்ளே வரும்போது ஞாயிறு அதிகமாக தேவனுடைய ஆவியை தேடுவேன். எனக்கு இருந்த எல்லா சூழ்நிலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயிக்க ஆரம்பித்தேன், அதை கடந்து வர ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆலயத்தினுடைய பிஷப் ஷேர்ஜியோ அவர் ஒரு கூட்டத்தை எடுத்துகிட்டு இருந்தார். அந்த கூட்டத்தில் பரிசுத்தாவியை தேடிட்டு இருந்தோம். அப்போ அந்த நேரம் 2 மணி விடிகாலையில் பரிசுத்தாவை தேடிட்டு இருந்தோம். அந்த நேரம் எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய சமாதானம் வந்தது. நான் உணர்ந்த அந்த சமாதானத்தை என்னால் விலைக்கு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நேரமே எனக்கு தெரியும், நான் வேற ஒரு மனுஷனாக மாறிட்டேன்னு. நான் வேறு ஒரு புதிய சிருஷ்டியாக மாறிட்டேன். ஆண்டவர் அந்த நேரம் சொன்னார், உன்னை தேர்ந்தெடுத்தது யாரு? நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அந்த நேரம் எனக்குள்ள சந்தோஷம், சமாதானம், அடக்க முடியாத சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேறு ஒருவர்கிட்ட சொல்லணும். அந்த சந்தோஷம், அந்த விருப்பம் கஷ்டப்படுற ஜனங்களுக்கு முன்னாடி என்னை கொண்டு போச்சு. ஒரு வீட்டில் 4 பேர் வியாதியோடு இருந்தாங்க. அந்த நேரம் அவங்க வீட்டுக்கு அது தட்டி சொன்ன, பாருங்கம்மா ஆண்டவர் என்ன குணப்படுத்தினார், உங்களையும் குணப்படுத்துவார், கண்டிப்பாக நீங்கள் வெளியே வருவீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ அந்த ஆள் தானே? ஆமாம், தேவன் என்னை மாற்றிருக்கார். அப்படியா? அது மட்டும் கிடையாது, ஆண்டவர் என் வாழ்க்கையில் புதிய காரியத்தையும் செய்வார். நான் தெருவில் வெளியே வந்துட்டேன். எனக்கு ஒரு வீடு கிடச்சிது, எனக்கு இருக்க நல்ல இடம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வேலை கிடச்சிது. தேவன் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை வித்தியாசமான முறையில் மாற்ற ஆரம்பித்தார். ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கார். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு திருமண வாழ்க்கையை கொடுத்துருக்கார். அவங்க தான் என்னை ஆலயத்துக்கு கொண்டு வந்தாங்க. இங்கே தெருவில் இருக்கும்போது உங்களை கூட்டி போகிறாங்களே அவங்களா? ஆமாம், அவங்க தான். அவங்க என்னை இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. நான் இங்கே பேச வரல, நான் உலக ரீதியான எந்த பொருளை அடைஞ்ச, எந்த ஆசீர்வாதத்தை அடைஞ்ச, இதை பற்றி நான் பேச வரல. நான் இந்த விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சியில் தியாகத்தில் உலக ரீதியான பொருள் அடைகிறதுக்காக செய்யலை. இதை நான் ஒரு வாகனம் அடைகிறதுக்கோ, இல்லை ஒரு சொத்தை அடைகிறதுக்கோ, ஒரு வீடை வாங்கிறதுக்கோ, இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கோ, இல்லை பிள்ளைகள் பெருக்கிறதுக்கோ, இதற்காக நான் இந்த தியாகத்தை செய்யலை. அவருடைய பிரசன்னத்தை பெற, அவருடைய ஆவியை பெற. அவருடைய ஆவியை பெற்றதுனால இன்றைக்கு எனக்கு ஆரோக்கியம், எனக்கு வாகனம், எனக்கு வேலை, என்னுடைய மனைவி எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு அவருடைய ஆவியை பெற்றதுனால.
நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பள்ளிக்கூடத்துக்கு போல எனக்கு படிப்புனா என்னன்னு தெரியாது. இப்போ படிக்க எப்படி கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம், ஆண்டவர் எனக்கு ஞானம் கொடுத்துருக்கார், வேதாமத்தை அவருடைய வார்த்தையை படிக்க. அப்படியா? சொல்லுங்கள், வேதாமத்திலேயே உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு வசனம் என்ன? சரி, நான் அதை உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 113வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். சரியா இந்த வார்த்தை? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த வார்த்தை தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை. வெறும் தேவனால மட்டும்தான் செய்ய முடியும் இது எல்லாத்தையும். தேவன் என்னை உண்மையாவே ஒரு புழுதியிலிருந்து, ஒரு குப்பையிலிருந்து உயர்த்தியிருக்கார். அதிபதிகளோடு பிரபுக்கள் மத்தியில் என்னை அமர வச்சிருக்கார். ஆமா, கண்டிப்பா என்னுடைய முகத்துல இந்த பச்சை குத்தி இருக்கு, இந்த அடையாளம் இருக்கு. ஆனா எனக்குள்ள பரிசுத்தாவினுடைய முத்திரை இடப்பட்டிருக்கு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. நல்லது மக்களே, இந்த சாட்சி நீ இந்த இடத்துல பார்த்தீங்க. இவருடைய வாழ்க்கை எந்த நிலையிலே இருந்தது? அவமானத்தையும் வலியையும் வேதனையும் வெளிப்படுத்துகிற வாழ்க்கை. குறிப்பாய் இவருடைய முகத்தில் இருந்த அந்த அடையாளங்கள். நிச்சயம் நம்ம சோகமா இருக்கும் பொழுது அந்த சோகம் நம்ம இருதயத்துக்குள்ளாக இருக்கிற அந்த வலியை, அந்த வேதனையை அல்லது ஒரு பலகீனத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது. முகத்தினுடைய தோற்றம் உட்புறத்தினுடைய அந்த வேதனையை வெளிப்படுத்துகிறதா இந்த இடத்துல இருக்கும். இவருடைய முகத்தின் மீது இருக்கக்கூடிய இந்த அடையாளங்கள் எதனுடைய அடையாளமா இருக்கு? இவருடைய வாழ்க்கை எவ்வளவு அநீதியானதா இந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்களே பார்க்கும்படியாக அவமானத்தின் நிலையிலே, தவறான பழக்கங்களுக்கு, தவறான வழிகளுக்கு, தவறான சகவாசங்களுக்கு தன்னை ஈடுபடுத்தினுடைய அடையாளம். நான் சொல்ல சரிங்களா? இந்த உலகத்தில் இவர் உயிரோடு இருக்கிறது பதிலா இல்லாம இருப்பது நலம் என்று கூட யோசிக்கிற விதத்திலே இவருடைய வாழ்க்கை இருந்தது. ஒரு குப்பையான வாழ்க்கையாய், ஒரு அழிக்கப்பட்ட வாழ்க்கையாய், ஒரு முற்றிலும் முடிந்து போன ஒரு கதையாய் இவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா தேவனுடைய செழிப்பு இவருக்கு இந்த இடத்துல வந்தபோது, தேவனுடைய செழிப்பா என்னது அது? பரிசுத்த ஆவியானவர். ஆம், பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ளாக இந்த இடத்துல வரும்பொழுது அந்த வாழ்க்கை முற்றிலுமாய் இந்த இடத்துல மாறுகிறது. ஆனா பரிசுத்தாவி உள்ளவரை முதல்ல அந்த நபர் தன்னை தயார்படுத்த வேண்டியதா இருக்கிறது. இந்த நபர் அதை செய்தார். தேவனுக்கு தன்னை தாழ்த்தினா, தவறான வழிகளை விட்டு விலகினா, அந்த பாவத்தை, தவறான சகவாசத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாவற்றையும் இவர் கைவிட்டார். அதனுடைய பலன் தேவன் தன்னை இவருக்கு வெளிப்படுத்தினார். தேவன் இதை உங்களுக்கும் செய்ய விரும்புகிறார். இந்த அவமானத்திலே, இந்த வலியிலே, இந்த வேதனையிலே நீங்கள் யார் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, தேவன் உங்களுக்குமாய் இந்த வாழ்க்கையை இந்த கொடுக்க விரும்புகிறார். ஆனா கேள்வி, நீ அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள தயாரானவரா இருப்பீங்களா? இந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் கொடுக்க, இணைக்க அவருக்கான வழியை திறந்தவரா இருக்கீங்களா? யோசிங்க மக்களே. என நீங்க உலக ரீதியான காரியங்களில், உலக ரீதியான வழிகளில் ஓடுகிறவராக்கின தேவனுடைய மெய்யான பொக்கிஷத்தை, அவர் வாக்களித்த பரிசுத்தாவை எப்படி பெற முடியும்? எனவேதான் நாளை நாம் இந்த விசுவாசத்தினுடைய சிறப்பான கூட்டத்தில் இந்த ஒன்றிணை போகிறோம். வானத்தின் நட்சத்திரங்களை தேவன் சொன்னார், விடிவெள்ளி நட்சத்திரத்தை நான் உனக்காய் தருவேன். யாருக்கு இந்த விடிவெள்ளி நட்சத்திரம்? இந்த கேள்விக்கான பதிலை தான் நீங்கள் நாளை 7 மணி கூட்டத்திலே ஆலயத்திலே கலந்து கொள்ளும் பொழுது கற்றுக்கொள்ள போகிறீர்கள். நிச்சயம் ஒருவேளை சொல்லலாம், ஏன் வாழ்க்கை இந்த மாறுமா? இந்த நபர் வயதானவர், இவருக்கு தேவன் உதவி செய்தார். நான் ஒரு இளம் நபரா இருக்கு, எனக்கு தேவன் உதவி செய்வாரா? நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, தேவனுக்கு வயது முக்கியம் அல்ல. தேவனுக்கு நீங்கள் கொடுக்கிற அனுமதி முக்கியம். அவ்வளவுதான். நீங்க தேவனுக்கு அனுமதி கொடுக்குறீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கா? நீங்க பார்க்க போகிற இன்னொரு சாட்சி, ஒரு இளம் வாலிபருடைய சாட்சி. தன்னுடைய வாழ்க்கையில் இழந்த ஒரு இழப்பிற்காக இவர் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டார், அது எப்படியான வழியை இவர் நகர்த்தியது, ஆனா தேவன் இவருக்கு இப்படி உதவி செய்தார். இது எல்லோருக்கும் சமம் என்பதை நீங்களே பார்க்க முடியும். இந்த இளம் வாலிபருடைய சாட்சியை பாருங்கள், பிற்பாடு நாம் இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் டோனி. நானும் சரி, என்னுடைய குடும்பத்தாரும் சரி, எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து
நாங்கள் எல்லாருமே யுனிவர்சல் ஆலயத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். எங்கள் வீட்லேயும் எங்கள் குடும்பத்துலேயும் எந்த விதத்துலேயுமே என்னை சர்ச்சுக்கு போகக்கூடாது, இல்லை தேவனை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த ஒரு தடையுமே இல்லை. சின்ன வயசுலேருந்தே அதுவும் சரியா நானே போக விருப்பம் இல்லைனா கூட எங்கள் வீட்டில் எல்லாருமே சர்ச்சுக்கு போவாங்க. அதனால் நான் அவங்க கூட சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக தான் இருந்தேன். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சரி என்ன தேவனுடைய ஒருத்தங்களா, அதாவது தேவனுக்குள்ளே இருக்கிற ஒருத்தங்களா தான் என்னை வந்து வளர்த்துட்டு வந்தாங்க. இப்படி இருந்துமே எனக்கு அந்த அளவுக்கு தேவனுடைய விஷயத்தில் ஒரு ஆர்வம் கிடையாது. அதை நான் வந்து இன்னும் ஒரு மதமாவோ இல்லை மற்றவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க, நானும் ஒரு இடத்துக்கு போகிறேன் இப்படின்ற ஒரு விதமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி தான் நானும் போயிட்டு இருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அந்த விஷயம் எல்லாமே ஒரு பெரிய பாதிப்பை என்னை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. அதாவது சரியா எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும்போது திடீர்னு இறந்து போயிட்டார். நிச்சயமாக எனக்கு தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து இந்த விஷயத்தை ஏன் நடக்க வச்சார் அப்படின்றது ரொம்பவே எனக்கு வந்து எனக்குள்ள கோபமை உண்டாக்கணும். எனக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு கோபம் உண்டாச்சு. அதே மாதிரி நான் வந்து வெறுத்துட்டேன் அந்த நேரத்தில் வந்து என்ன செய்கிறது எதை செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்பவே மோசமான சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு அந்த அளவுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு விருப்பமும் வரல. நான் அதனால போகாமல் இருக்கிறதுக்கு அநேக காரணத்தை நான் பயன்படுத்தினேன். அப்போது எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்கன்றதுக்காக மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக இருந்தேன். அந்த நேரத்தில் நான் ஆலயத்துக்கு போனாலுமே நான் என் நண்பர்கள் கூட அதிகமாக சேர ஆரம்பித்தேன். அவங்க கூட சேர்ந்து கெட்ட பழக்கத்தில் ஈடுபட்டேன். நிறைய பிரச்சனை, அதாவது வீட்டில் அதிகமாக இருக்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். எப்போவுமே எனக்கு எல்லா இடத்துலையுமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கும்போது நான் ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கிறத போல உணர்ந்தேன். ஆனால் இது எல்லாமே என் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் ஏற்பட ஆரம்பிச்சுது. அதாவது நான் மன அழுத்தத்தை கடந்து போனேன். மன அழுத்தம் போது நான் வந்து அவங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் அந்த சந்தோஷமும் இல்லை எனக்கு அந்த ஒரு நிம்மதியும் இருந்ததே தவிர, மற்றபடி நான் தனியாக இருக்கும்போது நைட்டில் தூங்கும்போது எனக்குள்ள நிறைய யோசனை வந்துட்டே இருக்கும். சரியாக தூக்கம் வராது. நான் தனிமையாக உணர்வேன். யாருக்குமே வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு பேசுகிற விருப்பம் வராது. தொடக்கத்தில் இருந்த மாதிரி நான் இல்லை. முதல்ல எல்லாருக்கிட்டையும் பேசணும், அவங்ககிட்ட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கணும், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்டே பேசணும். ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு அந்த விருப்பம் இல்லாமல் எப்போவுமே என் நண்பர்கள் கூட இருக்கணும், எப்படியாச்சும் இந்த இடத்துல நான் தனியாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை நான் கடந்து போக ஆரம்பித்தேன். எப்படி தாவீது தன்னுடைய சரீர வழியில் பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்தாரோ, ஆனால் கோலியாத் வந்து பெருசாக இருந்தார். ஆனால் தேவன் அவரோடு இருந்தப்போ அவர் ஜெயிக்கிற ஒருத்தராக இருந்தார்னு சொன்னார். அந்த வார்த்தை உண்மையாகவே என்ன தொட்டுச்சு. நான் அப்போ முடிவெடுத்தேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து போகிற ஒரு விஷயம் ரொம்பவே மோசமானது. அந்த விஷயம் என்னை பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு இதுக்கு வழி எதுவுமே தெரியல. ஆனால் நான் நம்புகிறேன் தேவன் என் கூட இருக்கும்போது என்னால் இதை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்போ நான் முடிவெடுத்தேன், தேவனை இந்த விஷயத்தை நான் ஏற்றுக்க போகிறதில்ல. என் வாழ்க்கையில் கோலியாத்தை போல இருக்க அநீதியை நான் ஏற்றுக்க போகிறதில்ல. சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போகிற ஒருத்தனாக இருந்து வார்த்தையை கேட்டுட்டு, ஆனால் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் உண்மையாகாமல் நீங்கள் சொன்ன வார்த்தை இல்லாமல் இருக்கிறத நான் ஏற்றுக்க போகிறதில்லைன்னு நான் ஒரு முடிவெடுத்தேன். இந்த விஷயத்தெல்லாம் கடந்து போகும்போது நானே முதல்ல அநீதியில் இருக்கேன்றதை நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஏன்னா அநீதியில் இருக்கேன்னா எப்படி தேவன்கிட்ட போய் நீதியை கேட்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருந்தது. அப்போது நான் என்னுடைய அநீதிகள் எதெல்லாம் என் வாழ்க்கையில் இருந்ததோ அது எல்லாத்தையுமே மாற்ற ஆரம்பித்தேன். அப்போ தான் தேவன்கிட்ட போய் என்னால் நீதியை கேட்க முடியும். அதனால் நான் என்னுடைய அநீதிகள் எல்லாத்தையும் கைவிட்டு தேவன்கிட்ட அன்னையிலேருந்து நான் சொன்னேன், தேவன் இன்னையிலேருந்து எதெல்லாம் நீங்கள் என்கிட்ட மாற்றணும்னு விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் மாற்ற தொடங்க போகிறேன். எதெல்லாம் வேணாம் என் வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தையின் படியில் எல்லாத்தையுமே நான் கைவிட போகிறேன். முழுமையாக நான் என்னையே ஒரு தியாகமாக செய்ய போகிறேன். ஏன்னா இந்த அநீதி என் வாழ்க்கையில் இனிமேலும் நான் ஏற்றுக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ நான் முடிவெடுத்தேன், என்கிட்ட இருந்த கெட்ட பழக்கங்கள், என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாரையுமே நான் வந்து என் வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பித்தேன். நிச்சயமாக அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப சுலபம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நண்பர்களை விட்டு போகிறதோ, அவங்க திருப்பியும் என்கிட்ட வந்து ஏன் எங்ககிட்ட பேச மாட்டேற, ஏன் எங்ககிட்ட அந்த அளவுக்கு இருக்க மாட்டேன், நிறைய விஷயங்களில் அவங்க திருப்பியும் எனக்குள்ளே வர நினச்சாங்க. சில நேரத்தில் நானே வந்து அது ரொம்ப மோசமாக இருக்குது, திரும்பி போகலான்ற நிலைமை கூட வந்தது. ஆனாலும் நான் தேவன்கிட்ட பலனை கேட்டேன். ஏன்னா நான் இதுக்கு மேலே அந்த வாழ்க்கையில் வாழக்கூடாது, இதுக்கு மேலே அந்த அநீதியான வாழ்க்கையை நான்
என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்றுக்க போகிறதில்ல அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி அன்னைக்கு நான் என் தியாகத்தை தயார்படுத்தினேன். என்னுடைய சரீரபூர்வமான தியாகத்தையும் தயார்படுத்தினேன், ஆவிக்குரிய விதத்தில் என்னுடைய தியாகத்தை தயார்படுத்தினேன். அப்போ நான் தேவன்கிட்ட இதை தான் நான் அறிக்கையிட்டேன். உண்மையாகவே நான் வேற எந்த வார்த்தையுமே சொல்லலை. என்கிட்ட இருந்த எதெல்லாம் தவறாக இருந்ததோ, எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம்லாம் நீங்கள் எதெல்லாம் என்கிட்ட வேணான்னு சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நான் கைவிடுறேன். ஏன்னா நான் இதுக்கு மேலே அநீதியை ஏற்றுக்க போகிறதில்ல. என் வாழ்க்கையில் தேவன் நீதி செய்யணும்னா அவருக்கு முன்பாக போய் முறையிட்டேன். இந்த ஜெபத்தை நான் செஞ்சுட்டக்கமா தேவன்கிட்ட சொன்னேன், இது எல்லாத்தையும் நான் அர்ப்பணிக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன காட்ட போகிறீங்களோ அதையும் நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கேன். இப்போ உங்களுடைய ஆவி எனக்கு தாங்க, நான் அவர்கிட்ட கேட்டேன். அந்த நேரம் தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்தார். அப்போ நான் சொல்லி முடிச்சிருக்கமா பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக வரும்படி வரவழைத்தேன். வரவழைத்துட்டு அப்புறமா பாஸ்டர் சொன்னார், இப்போ நீங்கள் எதுவுமே பேச தேவையில்லை, தேவன் அவருடைய ஆவியை உங்கள் மீதாக வர செய்வார்னு சொன்னார். அந்த நேரம் எனக்குள்ள உணர்ச்சியாக இல்லை, ஆனால் ஒரு உறுதி இருந்தது. தேவன் என் கூட இருக்காரு, அவருடைய ஆவி எனக்குள்ளாக இருக்காருன்ற உறுதி இருந்தது. அதற்கு மேலேயும் எனக்குள்ள அந்த அநீதியை நான் உணரலை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு சந்தோஷத்தை எனக்குள்ள கொடுத்தார். இதுக்கு மேலேயும் நான் மன அழுத்தத்தில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இதுக்கு மேலேயும் நான் சமாதானம் இல்லாமல் நண்பர்களை தேடி நான் ஒரு சந்தோஷத்துக்காக இல்லை ஒரு நிம்மதிக்காக நண்பர்களை தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நைட்டு படுக்கும்போது எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும்ன்ற உறுதியை தேவன் கொடுத்தார். அன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையில் எது அநீதியாக இருந்ததோ அந்த அநீதியை நீதியாக மாற்றினா தேவனோடு நான் நீதியை பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த நீதி என் வாழ்க்கையில் இருக்குது. தேவன் அவர் வார்த்தையில் சொல்லப்பட்ட பிரகாரமாக எனக்கு நீதியை செஞ்சிருக்கார். நல்லது மக்களே, இதுதான் தேவன் உங்க ஒவ்வொருவருக்கும் இந்த இடத்துல செய்ய தயாரா இருக்கார். நீங்க அனுமதிச்சா, விசுவாசிக்கிற அதே இடத்துல நீங்கள் நம்பினா தேவனுடைய பதிலை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு அவருடைய ஆவியின் பொக்கிஷத்தை கொடுக்க தயாரா இருக்கார். இதுதான் நாளை இரவு 7 மணி கூட்டத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை ஒன்று சேர்ந்து பெற்றுக்கொள்ள நாம் இணைகிற ஒரு சிறப்பான கூட்டமா இருக்கும். ஆம், ஜெயம் கொள்கிறவர்களுக்கான இரவு, த நைட் ஆஃப் த ஓவர்கமர்ஸ். தேவன் அவர் வாக்களிச்சார், அவர் விடிவெள்ளி நட்சத்திரத்தை நமக்காய் வித்துல கொடுப்பேன் என்று. தேவனுடைய இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உங்களுக்கும் இந்த இடத்துல அவராலே கொடுக்க முடியும், நீங்க அனுமதித்தா. எனவே இரவு 7 மணி கூட்டத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். விசுவாசத்துல தேவன் உங்களுக்கும் அவர் வாக்களித்த இந்த பொக்கிஷத்தை நிரப்ப முடியும். மறக்காதீங்க, வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்னும் விசேஷமானது. நீங்க இந்த இடத்துல யார் உங்களுடைய மாபெரும் விடுதலைக்காக விசுவாசத்தின் படியை எடுத்து வைத்தீங்களோ தவற விடாது. இந்த வெள்ளிக்கிழமை 4வது வெள்ளிக்கிழமையால் அசுத்தத்தினுடைய எல்லா கட்டுகளை கட்ட நாம் ஒன்றிணைந்திருப்போம். எனவே மக்களே, இந்த வாரம் முழுவதும் அலுவலானது. இந்த அலுவலிலே விசுவாசத்தினுடைய வழியில் உங்களை நகர்த்தி கொள்ளவும் நீங்களும் அலுவலானவராய் இருக்கிறீர்கள். தேவன் மாறாத தேவனாய் அதி அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனாய் இந்த இடத்துல இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுங்கள். எனவே இந்த வெள்ளிக்கிழமை நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை பாருங்கள். விசுவாசத்தில் தொடர்ந்து இணைந்தீர்கள். நாளை ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் பெயராலே. வெள்ளிக்கிழமை எல்லா அசுத்தங்களை கட்ட சொல்லப்பட்டது. ஒரு தூதுவன் பாதாளத்தின் திரவக்கோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இறங்கி வர கண்டேன். சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்பத்தை அவன் பிடித்து கட்டி வைத்தான். சிலர் கெட்ட பழக்கத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள், வேறு சிலர் அன்பின் வாழ்க்கையிலேயோ அல்லது சாபத்தினாலேயோ கட்டப்பட்டிருக்கிறார், மற்றும் வேறு சிலர் பண வாழ்க்கையில் கட்டப்பட்டிருக்கிறார்கள், மற்ற சிலர் வியாதினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள், அல்லது தன் வாழ்க்கை முழுவதும் ஆலயத்தின் தூதுவனாய் போதகருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா அசுத்தங்களை கட்ட துரத்த 13 வெள்ளிக்கிழமை இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களை விடுதலை செய்ய மற்றும் பிசாசின் திட்டங்களில் இருந்தும் ஒரு வெள்ளிக்கிழமையும் சங்கிலியின் விண்ணப்பத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதிலே உங்கள் பிரச்சனை எழுதி வெள்ளிக்கிழமை கொண்டு வாருங்கள். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய யுனிவர்சல் ஆலயத்தில் கலந்து கொள்ளுங்கள்.